அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் புகழ்பூத்த பாடசாலைகளில் ஒன்றான தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி கொண்டிருக்கும் செழுமையான வரலாற்று சான்றுகளையும் சாதனைகளையும் சேகரித்து ஒழுங்கமைக்கும் செயற்திட்டமான நாம் வாழ்ந்த மகாஜனாவின் சார்பாக எமது பழைய மாணவர்களை செவ்வி காண்கின்றோம். அந்த வகையில் உளவள ஆலோசகர், எழுத்தாளர், கலாபூஷணம், ஆசிரியை, இளைப்பாறிய பிரதி கல்வி பணிப்பாளர் வலிகாமம் கோகிலா மகேந்திரன் அவர்களை இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஆசிரியை திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களே. நாம் வாழ்ந்த மகாஜனா என்ற செயற்திட்டத்திற்காக கல்வி பொதுத்தராதர உயர்தரம் 1994 ஆண்டு மாணவர்கள் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். முதலில் உங்களுக்கும் மகாஜனா கல்லூரிக்குமான உறவு பற்றி சுருக்கமாக கூறுவீர்களா? இந்த அணி மாணவர்கள் இத்தகைய ஒரு பெரிய செயல் திட்டத்துக்காக இங்கே என்னை அழைத்திருப்பதையிட்டு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்ட இந்த முதலாவது கேள்வி மகாஜனாவுக்கும் எனக்குமான தொடர்பு என்பது உடல் ரீதியானது, உள ரீதியானது, சமூக ரீதியானது, ஆன்மீக ரீதியானது என்று பல தளங்களில் பார்க்கலாம். உடல் ரீதியானது என்று பார்த்தால் நான் 1959 ஆண்டு தொடக்கம் 1968 ஆண்டு வரை இந்த கல்லூரியின் மாணவியாக இருந்திருக்கிறேன். தரம் 5 நான் அங்கே சென்று தரம் 12 அப்போது உயர்தரம் நிறைவு பெறும் வரை 68 ஆண்டு வரை அந்த பள்ளிக்கூடத்துக்கு மாணவியாக ஒவ்வொரு நாளும் சென்று வருகிற ஒருவராக இருந்திருக்கின்றேன். அதற்கப்பால் 1982 தொடக்கம் நான் அங்கே ஆசிரிய பணியை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு விஞ்ஞான ஆசிரியராக அங்கே உள்ளே சென்று 1/6/1989 வரை அந்த பணியிலே நான் இருக்கிறேன். வேறு பல பாடங்களை நான் கற்பித்திருந்தாலும் என்னுடைய உத்தியோகபூர்வமான தகமை என்பது விஞ்ஞான ஆசிரியர் என்ற பெயரை கொண்டதாகவே இருந்தது. அதற்கு பின்னர் நான் அதிபர் தரம் சித்தி எய்திய காரணத்தினால் 1/6/1989 முதல் 3/5/1993 வரை அங்கே ஆசிரியராகவும் அதே நேரத்தில் பகுதி தலைவராகவும் பணியாற்றினேன். பின்னர் 1999 ஏப்ரல் மாதம் அளவில் நான் வலிகாமம் கல்வி வலயத்திலே பிரதி கல்வி பணிப்பாளராக பதவியேற்றேன். 2007 ஆண்டு வரை அங்கே பணி செய்த போது மகாஜன கல்லூரி எங்களுடைய கல்வி வலயத்திலே அடங்குகிற ஒரு முக்கியமான பாடசாலையாக இருந்த காரணத்தினால் பல வகையிலும் அந்த கல்லூரியுடன் எங்களுடைய தொடர்பு இருக்கத்தான் செய்தது. பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் அங்கே போக வேண்டியிருக்கும், அதிபரை ஆசிரியர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அத்தகைய தொடர்பாடல்கள் இருந்து கொண்டே வந்தன. 2007 நான் இளைப்பாறினேன். அதற்கு பின்னர் இன்று வரை ஒரு பழைய மாணவர் என்ற வகையிலும் ஒரு சமூக பிரஜை என்ற வகையிலும் உள ரீதியான சமூக ஆன்மீக ரீதியான தொடர்புகள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முக்கியமான கேள்வியுடன் உங்களை சந்திக்கின்றோம். அதாவது சமூகத்தில் மகாஜனா கல்லூரியின் வகிபாகமும் மகாஜனா கல்லூரியில் சமூகத்தின் வகிபாகம் தொடர்பான உங்கள் கருத்தை எங்களோடு பகிர்கிறீர்கள். இந்த வினா மிக விரிவான ஒரு பதிலை வேண்டி நிற்கின்ற வினா. மிக விரிவான, அதே நேரம் ஆழமான, அகலமான பதில் இதற்கு தேவைப்படுகின்றது. கல்வி என்பது வாழ்வுக்கான ஆயத்தம் அல்ல, கல்வி என்பதே வாழ்க்கைதான் என்று ஜோன் டூயி அவர்கள் குறிப்பிடுவார். ஒரு பாடசாலை சமூகத்தின் மீது செலுத்துகின்ற செல்வாக்கு என்பது யாராலும் தடுத்து நிறுத்தப்பட முடியாத ஒன்று. கல்வியைத்தான் பிரதானமாக பாடசாலை வழங்குமாக இருந்தாலும் அதனை தாண்டி சமூகவியல், பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், தொழில்துறை, மனித விழுமியங்கள் என்று பல்வேறு மட்டங்களில் இந்த செல்வாக்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அது எல்லா பாடசாலைகளுக்கும் பொதுவானது. ஆனாலும் ஒரு சமூகத்திலே சிறந்து விளங்குகின்ற பாடசாலைகள், நல்ல வினைத்திறனும் விளைதிறனும் கொண்ட பாடசாலைகள் செலுத்துகின்ற செல்வாக்கு மிக அகலமானதாகவும் ஆழமானதாகவும் ஆணித்தரமானதாகவும் இருக்கும் என்பதுதான் வேறுபாடு. அந்த வகையிலே மகாஜனாவும் தன்னை சூழ்ந்திருந்த அந்த சமூகத்திலே ஒரு சமூக ஒருங்கிணைப்பு, சமூக இயக்கம், சமூக முன்னேற்றம்,
அதைவிட சமூக விதிமுறைகளை அனுசரித்தல், பேணுதல் ஆகிய விடயங்களில் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி வருகிறது என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள். கல்வி என்பது நியம கல்வி என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். நியமத்துக்கு அப்பால் நியமமில் கல்வி, நியமற்ற கல்வி என்றெல்லாம் இருந்தாலும் கூட பாடசாலை வழங்குவது நியம கல்வி. அந்த வகையிலே அது மாணவர்களுக்கு அறிவு, திறன், மனப்பாங்கு ஆகியவற்றை வழங்கும். இந்த மாணவர்கள் அதை அங்கே பெற்றுக்கொண்டு வந்தல், பெற்றுக்கொள்ளுகிற அதே நேரத்தில் ஜோயின்டி சொல்றது போல வாழ்க்கையே கல்விதான். பெற்றுக்கொள்ளுகிற அதே நேரத்தில் அவர்கள் ஊடாக அது இங்கே வரும், குடும்பங்களுக்கு வரும், சமூகத்துக்கு வரும், நாட்டுக்கு வரும், நாட்டை கடந்து உலகத்துக்கு கூட வரும். அதை தவிர்க்க முடியாது. அப்ப அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த திறன்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவார்கள். சமூகத்திலே அவர்கள் இயங்குகிற போது, அவர்களுடைய முதுமை வரை, அவர்களுடைய மரணம் வரை அது செல்வாக்கு செலுத்தி கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் அங்கே பெற்றுக்கொள்ளுகிற பிரச்சனை தீர்த்தல், தொடர்பாடல், நியமங்கள், நேர் நடத்தைகள், ஆக்கப்பூர்வமான விமர்சன சிந்தனைகள் போன்றவையெல்லாம் அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட தொடங்கும். அவை உரைகள் ஊடாக இருக்கலாம், அல்லது எழுத்து வடிவமாக இருக்கலாம், வேறு கலை இலக்கிய கலாச்சார வடிவங்களாக இருக்கலாம். அப்படியோ அது வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் ஒரு பொறுப்புள்ள, உற்சாகமான பல சமூக பிரஜைகளை உருவாக்கிய மகாஜனா சமூகத்தின் மீதான தன்னுடைய செல்வாக்கை மிகச்சிறப்பாகத்தான் செலுத்தி இருக்கிறது என்று எல்லோரும் ஒரே மனதாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இதற்கான சில உதாரணங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், நான் என்னுடைய மாணவ பருவத்துக்குத்தான் திரும்பி செல்லுவேன். ஏனென்றால் அது மகாஜனாவின் பொற்காலம் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காலகட்டம். திருவாளர் தேத்து ஜெயரத்தினம் அவர்களை அதிபராக கொண்டிருந்த அந்த அருமையான காலகட்டத்தில் நான் அங்கே கற்கின்ற வாய்ப்பை பெற்றிருந்தேன். அதுக்கு சில உதாரணங்கள், இந்த சமூக உறவை அந்த கல்லூரி எப்படி செயல்படுத்தி வந்தது என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஒரு சிலவற்றை சொல்லுவதாக இருந்தால், பாடசாலையிலே நடக்கின்ற எந்த ஒரு விழாவாக இருந்தால், அது ஒரு பாடசாலை விளையாட்டு நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு நாடக நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது கலை விழாவாக இருக்கட்டும், நவராத்திரி கலை விழாவாக இருக்கட்டும், ஸ்தாபகர் தினமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்விலே நன்றி சொல்லுபவராக ஒரு பெற்றார் தான் அநேகமாக அமைவார். அநேகமாக எப்போதுமே நான் அதுதான் பார்த்திருக்கிறேன். ஒரு நிறுவனத்திலே நன்றி உரை சொல்லுபவர் யார் என்றால் அந்த நிறுவனத்தை சார்ந்தவர் தான். வேறு நபர்கள் நன்றி சொல்ல முடியாது, அது வழக்கமும் இல்லை. ஆகவே அதிபர் ஒரு பெற்றாரை, பெரும்பாலும் பெற்றாரை அல்லது பழைய மாணவரை அந்த இடத்திலே நியமிக்கிறார் என்றால், இது உங்களுடைய பாடசாலை என்ற செய்தியை அவர் மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறார். பெற்றோர் அதை ஒத்துக்கொண்டு அந்த பணியை செய்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படித்தான் நான் அதை விளங்கி கொண்டேன். இதை விட இன்னொரு உதாரணம் சொல்லலாம். அப்பொழுது சாரணர்கள் இருப்பார்கள், வீடுகளுக்கு வருவார்கள். நானும் அப்பொழுது மாணவர் தான். அப்ப எங்களுடைய வீடுகளுக்கும் வருவார்கள். வயலிலே பலர் சொல்வார்கள், வந்தால் இப்பொழுது நாங்கள் வந்தால் அவர்களுடைய சாரணர் அட்டையை பார்த்து விட்டு அவர்களை கொண்டு எதுவும் செய்ப்பதில்லை. தம்பி, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும், 1000 ரூபாயோ 500 ரூபாயோ, சரி நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி வருது. அந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரா என்பது கூட தெரியாது. அண்மையில் கூட எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்தது. அப்போது அப்படி இல்லை. மகாஜன ஆசிரியர்கள் தெளிவாக சொல்லி அனுப்புவார்கள், நீங்கள் ஒன்றும் செய்யாமல் காசை வாங்கி கொண்டு வரக்கூடாது. நீங்கள் அங்கே வேலை செய்ய வேண்டும், சாரணருக்குரிய வேலைகளை செய்ய வேண்டும். அதற்குரிய கூலியாக, அதற்குரிய வெகுமதியாக அந்த வீட்டிலே தருகின்ற பணத்தை பெற்றுக்கொண்டு கையொப்பம் வாங்கி கொண்டு வர வேண்டும். இப்ப அந்த வகையில இந்த பிள்ளைகள் வந்து பல வேலைகளை, தேங்காய் திருவி கொடுப்பார்கள், தேங்காய் பறித்து உரித்து கொடுப்பார்கள், வேறு பல வேலைகளை, கன்றுகளுக்கு தண்ணி விடுவார்கள். இப்படியெல்லாம் செய்வதை நான் கண்டிருக்கின்றேன் நேரடியாகவே. இது அந்த பெற்றோருக்கும் அந்த சூழலே வாழுகின்ற மக்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவை மிக அதிகரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். பாடசாலையிலே பெண் பிள்ளைகள் பூப்படைக்கிற போது அப்படி நடக்கும் தானே. பல சந்தர்ப்பங்களில் கட்டாயமாக ஒரு வாகனத்திலே அந்த பிள்ளையை ஏற்றிக்கொண்டு ஒரு ஆசிரியை, ஒரு பெண் ஆசிரியை உடன் வந்து வீட்டிலே தாயிடம் அந்த பிள்ளையை ஒப்படைத்துத்தான் செல்லுவார். இதற்கு விதிவிலக்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். எனக்கு கூட அப்படித்தான் நடந்தது. அப்ப அங்கே திரும்பவும் இந்த பிள்ளை எங்களுடைய பிள்ளை, ஆகவே நாங்கள் பொறுப்பாக இந்த பிள்ளையை வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைப்போம் என்ற செய்தியை அந்த ஆசிரியர்கள் சொல்லி செல்வது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தோடு அவர்கள் நெருங்கி விடுகின்றார். அதற்கு அப்பால் ஒரு
கோயிலாக இருக்கட்டும், பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் கோயில்களிலே முக்கிய பதவிகளில் இருப்பார். கோயிலும் அப்படியானவர்களுக்கு தான் பதவி கொடுக்கும். இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. அப்ப மகாஜன கல்லூரி அதிபர் தெல்லிப்பளை துர்கா தேவி தேவஸ்தானத்திலே முக்கிய பதவியில் இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் மரணம் அடைந்த பின்னர் தான் அந்த பொறுப்பை கலாநிதி துர்கா துரந்தரி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஒரு பாடசாலையின் அதிபர் ஒரு கோயிலிலும் முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற போது அந்த கோயிலும் பாடசாலையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் என்பது போன்ற ஒரு நிலைமை அங்கே உருவாகி விடுகின்றது. அதற்கப்பால் பாடசாலை ஆசிரியர்கள் தான் அநேகமாக கோயில் திருவிழாக்களிலே ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் செய்பவர்களாக இருப்பார். அப்ப அது என்ன நடக்கும்? அங்கே வருகின்ற அத்தனை மக்களும், கோயிலுக்கு சின்ன பிள்ளையும் வரும், மிக முதியவர்களும் வருவார்கள். அவ்வளவு பேரும் இந்த ஆசிரியருடைய சொற்பொழிவை கேட்கிறார். அங்கே ஒரு பெரிய உறவு ஒன்று ஏற்படுகிறது. அவர்கள் ஆசிரியர்களை அறிந்து கொள்கிறார்கள், ஆசிரியர்களை மதிப்பிடுகிறார்கள், ஆசிரியர்களோடு ஒரு நெருக்கமான உறவை கொள்ளுவார்கள், பேசுவார்கள், பழகுவார்கள். இப்படியாக இந்த சமூக உறவு அதன் மூலமாகவும் விரியப்படும். அப்படி புராணம் படிப்பது பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருக்கும். ஆசிரியர்கள் எல்லாவர்களை புராணம் படிக்க விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது என்பதுதான் சமூகத்தினுடைய கருத்தாக இருக்கு. இது பாடசாலை சமூகத்தின் மீது செலுத்திய செல்வாக்கு. எங்களுடைய மகாஜனாவை பொறுத்தவரையில இன்னும் ஒரு படி அப்பால் சென்று நாங்கள் சொல்லலாம். அம்மனை பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்ட இந்த கல்லூரி மிக பரந்த ஒரு பிரதேசத்துக்கு ஒரு பாடசாலை, ஒரு கல்லூரி என்ற ஒரு ஸ்தானத்தை அது எப்படியோ பெற்றிருந்தது. அந்த பக்கம் மல்லாகம் வரை, இந்த பக்கம் காங்கேசந்துறை வரை, அந்த பக்கம் வசாவளான் வரை, இந்த பக்கம் இளவாலை வரை, அவ்வளவுக்கும் பிரின்சிபல் ஜெயரட்னம் தான். பிரின்சிபல் என்ற சொல்லு அவரை மட்டும்தான் குறிக்கும் என்று நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன். பிரின்சிபல் என்று சொன்ன யாரும் அதை யார் என்று கேட்கறது இல்லை, அது அவர் தான். அப்ப அந்த சமூகம் மொத்தமாக ஒரு பாடசாலையை, எங்களுடைய பாடசாலை, நாம் வாழ்ந்த மகாஜனா என்று சொல்றீங்க, நாங்கள் அப்ப இருந்தே சொல்லுவது எங்களோட பள்ளிகள். அப்ப அந்த ஒரு நிலையை ஏற்படுத்திய கல்லூரி பாடசாலையிலிருந்து சமூகத்துக்கு எவ்வளவு விடயங்களை வழங்கி இருக்கு. மிகச்சிறந்த எழுத்தாளர்களை உருவாக்கியது மகாஜனா தான். மிகச்சிறந்த நாதஸ்வர வித்துவான்களை உருவாக்கியது மகாஜனா தான் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே அது சமூகத்தின் மீது செலுத்திய செல்வாக்கு மிகப்பெரியது, அளவிட முடியாதது. அதற்கப்பால் மற்ற பக்கமாக நாங்கள் வருவோமாக இருந்தால், சமூகம் பாடசாலைக்கு என்ன செய்தது, என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், ஒரு நல்ல பாடசாலையை நிறுவி நிர்வகிப்பது சமூகத்தினுடைய பணி தானே. அதை வேறு யாரும் செய்ய முடியாது. இப்ப மகாஜனா நிறுவப்பட்ட அந்த காலத்திலே 1910ஆம் ஆண்டு எங்களுடைய பிரதேசங்களிலே உயர்கல்வியை பெற வேண்டுமானால் மதமாற்றத்துக்கு உட்பட வேண்டும் என்ற ஒரு நியமம் இருந்தது, ஒரு கட்டாயம் இருந்தது. அது பலருக்கு விருப்பம் இல்லை. ஆகவே அவர்கள் கல்வியை பெற முடியாத சூழலும் கூட இருந்தது. அந்த நேரத்தில் தான் மகாஜன கல்லூரி ஒரு அருமையான நேரத்தில் உருவாக்கப்படுகிறது. பாடசாலை சமூகத்தால் உருவாக்கப்படுகிறது. அதனால் அதனுடைய விருத்தி மிக பெரிதாக இருந்தது. சமயம் மாறாமலே நாங்கள் எங்களுடைய உயர்கல்வியை தொடரலாம், பெண்கள் எல்லாம் கூட அங்கே கற்கலாம், எந்த சமூக வேறுபாடுமின்றி அனைவரும் கற்கலாம் என்ற நிலைமை வந்த போது நிறைய பேர் அங்கே உள்வாங்கப்பட்டார்கள். அது சமூகம் பாடசாலைக்கு செய்த ஒரு பெரிய விடயம். அதுக்கப்பால் இந்த கலாச்சார கலை இலக்கிய முன்னேற்றத்திலே ஒரு பாடசாலைக்கு சமூகம் நிறைய வழங்க முடியும். அதை மகாஜனா பெற்றுக்கொண்டது சமூகத்தில் இருந்து. 1960ஆம் ஆண்டு நடந்த பொன் விழாவை நான் இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக கூறுவேன். அதை பற்றி இப்பொழுது என்னுடைய நூல் ஒன்றில் நான் மிக விரிவாக எழுதி வருகின்றேன். அந்த காலம் ஒரு 2 வாரம் இந்த விழா நடைபெற்றது. கல்வி கண்காட்சிகள் கூட ஒன்றும் விளங்காத கண்காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். கலை நிகழ்ச்சிகளிலே சமூகத்திலே இருந்த மிக உச்சமான அத்தனை கலைஞர்களையும் நாங்கள் பார்த்தோம். என்றால் சமூகம் பாடசாலைக்குள்ளே வந்து தன்னுடைய திறன்களை வெளிப்படுத்தியது. அது மிக உச்சமான நாதஸ்வர கச்சேரி, மிக உச்சமான இசை கச்சேரி, பரதநாட்டிய விடயங்கள், வில்லிசையோ, கூத்துக்கள், அத்தனை வசந்தன் கூத்திலிருந்து காத்தான் கூத்து வரை அத்தனை கூத்துக்களும் ஒரே கல்லூரிக்குள்ளே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கிணற்றுக்குள்ளே மோட்டார் சைக்கிள் ஓடுறதை கூட நான் அப்பொழுதுதான் முதல் பார்த்தேன். எனக்குள்ள ஒரு கேள்வியாகவே இருந்தது, என்னென்று இப்படி மோட்டார் சைக்கிள் ஓடும். ஒரு பிள்ளை அதை பற்றி சிந்திப்பதற்கு சமூகம்
பாடசாலைக்குள்ளே வந்து ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறது. இப்படியாக சமூகம் கல்லூரிக்கு கொடுத்த விடயங்கள் 1960களிலே மிக உச்சமாக இருந்தது. பின்னரும் கூட அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வந்தது என்று நான் நினைக்கின்றேன். இன்னொரு விடயம் சமூகம் செய்யலாம், தங்களுடைய ஆய்வுகளுக்கு பாடசாலையை பயன்படுத்தலாம். பாடசாலை நூலகம், பாடசாலையில் உள்ள வளங்கள், பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள், மாணவர்கள் இவர்களை பயன்படுத்தி ஏராளமான ஆய்வுகளை செய்யலாம். நான் நினைக்கிறேன் துரையப்பா பிள்ளை பற்றிய ஆய்வுகள் இன்னும் கூட தொடர்கின்றன. வேறு என்ன ஆய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன என்ற விவரம் எனக்கு பார்க்க வேண்டும், இப்பொழுது ஞாபகம் இல்லை. ஆனால் அப்படி செய்கின்ற போதும் சமூகத்திலிருந்து பாடசாலைக்கு ஒரு ஊடு கடத்தல் நிகழும். இன்னொரு விடயம் சொல்லலாம், இந்த நீதி நிலைநாட்டப்படுவதிலே பாடசாலைக்குள்ளே நீதி நிலைநாட்டப்பட்டால்தான் திருப்பி அது சமூகத்துக்குள்ளே வரும். இன்று அது மிக கஷ்டமாக இருக்கிறது என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். பாடசாலைக்குள்ளே நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமாக இருந்தால் சமூக அங்கத்தவர்கள், சமூகத்திலே பெறுமதியானவர்கள் பாடசாலைக்குள்ளே செல்ல வேண்டும். அப்படி சென்று அங்கே நடைபெறுகின்ற போட்டிகளுக்கு நடுவர்களாக இருக்க வேண்டும். அங்கே பல வேறு பிரச்சனைகளுக்குள்ளும் அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் கிராமத்தவர்கள் நடுவர்களாக இருக்கலாம், தகுதியுள்ளவர் அழைக்கப்படலாம். இத்தகைய பங்களிப்புகளை கூட சமூகம் பாடசாலைக்கு வழங்கித்தான் வந்தது. ஒரு காலத்திலே அது வழங்கித்தான் வந்தது. எனக்கு தெரிய கலையரசு சொர்ணலிங்கம் அவர்கள் மிகப்பெரிய நாடக கலைஞர். எங்களுடைய நாடகங்கள் மேடையேற்றப்படுவதற்கு முன்னர் மகாஜனாவிலே கட்டாயம் அங்கே வந்திருப்பார். அவர் சமூகத்திலிருந்து வருகிறார். அவர் மானிப்பாயை சேர்ந்தவர். எங்களுடைய பிரதேசம் கூட இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலே ஒரு மிக பிரபலமான நாடக கலைஞர். கலையரசு என்று சொன்னாலே பேர் சொல்ல தேவையில்லை. அப்படியானவர் உள்ளே வந்துடுவார். இப்ப வாரதால கல்லூரி நன்மை பெறும். கல்லூரி தன்னுடைய நாடகங்களை தேசிய மட்டம் வரை கொண்டு செல்லும். இவ்வாறு சமூகம் பாடசாலைக்கும் வழங்கியது. இப்ப இந்த ரெண்டு இடைத்தாக்கங்களையும் மிக வினைத்திறனுடனும் விளைத்திறனுடனும் பெற்றுக்கொண்ட வழங்கிய கல்லூரிகளில் ஒன்றாக மகாஜன கல்லூரி திகழ்ந்தது என்பதனால் நீங்கள் சொல்வது போல நாம் வாழ்ந்த மகாஜனா, நாங்களே மகாஜனா, மகாஜனா என்றால் நாங்கள் தான், அது எங்கட பள்ளிக்கூடம் என்று இப்பவும் நாங்கள் எல்லாரும் சொல்லிக் கொள்ளுகிறோம். வாயால் மட்டுமல்ல, அது உள்ளத்திலும் அந்த நெருக்கம் இருக்கத்தான் செய்கிறது. நன்றி. மிகவும் ஆழமான அருமையான கருத்துக்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்துள்ளீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நம் வாழ்ந்த மகாஜனா என்ற செயல் திட்டத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய விரும்புகின்றோம். இது ஒரு வகையில் மிக இலகுவான கேள்வி என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு ஆவண காப்பகம் என்பது மிக முக்கியமானது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார். அது மிக பயனுள்ள ஒரு செயல் திட்டம். எங்களுடைய இனம், எங்களுடைய மொழி என்று பார்க்கிற போது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே, மனித குலம் தோன்றிய அந்த காலத்திலிருந்தே வேறு பலரோடு ஒப்பிடுகையில் இந்த துறையில் மிக பலவீனமானவர்களாகவே தான் இருந்து வந்திருக்கின்றோம் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. உதாரணமாக கிரேக்கம், எகிப்து போன்றவற்றை நாங்கள் திரும்பி பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு காலத்து விடயங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். தமிழர்கள் அந்த வகையில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் உள்ளவர்களுடைய அந்த பக்கம் சற்று பலவீனமானதான். எங்களுடைய இலக்கியங்கள் கூட இருக்கின்றன, சில வேளைகளில், சில வேளைகளில் இல்லை. இடைச்சர்கள் எது தெரியவில்லை, காலம் தெரியவில்லை என்று பல சிக்கல்களுக்குள் இன்றும் நாங்கள் மாட்டுப்பட்டிருக்கிறோம். திருவள்ளுவருடைய காலத்துக்கு இன்னுமே ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று கருதுகின்றேன். அந்த வகையில் இனியாவது நாங்கள் அந்த தவறுகளை செய்யாமல் இப்பொழுது கிடைக்கின்ற விடயங்களை ஆவது இனி வரும் சந்ததி, இந்த நாட்டு பிரஜைகள், எங்களுடைய மொழி பேசுகிறவர்கள் எல்லோரும் எந்த பிழையும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவது ஒரு சமூகத்தினுடைய கடமை, பணி. பாடசாலையினுடைய பணியும் தான், மொழியினுடைய பணியும் தான், நாட்டினுடைய பணியும் தான். அதை ஒரு குழுவினராகிய நீங்கள் பொறுப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இது ஒரு ஆய்வுக்கான தளம். பின்னால் வருகின்ற பலர் இதனை பயன்படுத்தி ஏராளமான ஆய்வுகளை செய்வார்கள். இது ஒரு சமூக நலனுக்கான தளம். சமூகம் இதனூடாக, இந்த ஆவண காப்பகத்தினூடாக பல நலன்களை பெற்றுக்கொள்ளும். தேவையானவர்கள் உடனே தங்களுக்குரிய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு நிறைவை தரும். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூட நான் வாழ்ந்த அந்த காலத்திலே
அந்த வருஷத்துல என்ன நடந்ததுன்னு நான் உடனே பார்க்க முடியும். அப்ப அது எனக்கு ஒரு மன திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிறைவை தரும். 67ஆம் ஆண்டு யார் பேசினார்கள் என்று பார்க்கலாம் உடனே. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அதே நேரம் இது ஒரு ஈடுபாட்டுக்கான தளம். உங்களுடைய கையேடு இவற்றையெல்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆகவே நான் திருப்பி சொல்ல வேண்டியது இல்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் மிக ஈடுபாட்டுடன் இந்த கல்லூரியோடு இணைந்து கொள்ளவும், எங்களால் முடிந்த பணிகளை செய்யவும், எங்களுக்குள்ளே ஒரு நல்ல நெருக்கமான உறவை கொண்டு வரவும் கூட இந்த ஆவண காப்பகம் பெரிய உதவியை செய்யத்தான் போகிறது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை செய்கின்ற உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். எமது வேண்டுகோளுக்கு இணங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த செவ்வியில் கலந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி ஆசிரியை அவர்களே. வணக்கம்.